ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். விபூதி யோகம், பூரணத்தின் வைபவம். இந்த பகுதி வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது பக்தி யோகத்தினுடைய பகுதி. பக்தி யோகமுடைய பகுதி வந்து 7வது அத்தியாயத்தில் 12வது அத்தியாயம் முதல். ஸோ இதில் வந்து முதல் பகுதி பார்த்து முடித்தோம் போன வாரம். வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவரை பற்றி முழுமையாக அறிய முடியாது அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்வது. அதுதான் முதல் பகுதி. அவர் தான் வந்து அவருக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரம். ஸோ எல்லாவற்றுக்கும் வந்து அஹ், எல்லாரும் வந்து அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கும்போது நம்ம வந்து உருவாக்கப்பட்டவர்களான நாம் உருவாக்கப்பட்டதற்கு மூலமாக இருந்ததை அறிந்து கொள்வது வந்து அஹ், ஓரளவுக்கு தான் முடியுமே தவிர முழுமையாக முடியாது. அது முழுமையாக முடியாதுன்னு சொல்லி நம்ம வந்து அது பார்த்தோம். இந்த உண்மையை புரிந்தவர்கள் யாருக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிருஷ்ணன் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படிங்கிற உண்மையை புரிந்தவர்கள் வந்து அவருக்கு வந்து அன்புடன் பக்தி சேவை செய்கின்றார்கள். அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து 2வது பகுதி வந்து ம், மிகவும் முக்கியமான பகுதின்னு பார்த்தோம். இந்த வந்து சதுர்ஸ்லோகி பகவத்கீதையினுடைய சாராம்சம் வந்து இந்த 4 ஸ்லோகங்கள், 8லிருந்து 11 ஸ்லோகங்கள். இதில் வந்து 8வது ஸ்லோகமும் 9வது ஸ்லோகமும் போன வாரம் பார்த்தோம். ஸோ 8வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னா, கிருஷ்ணன் வந்து அகம் சர்வஸ்ய பிரபு மதக சர்வம் பிரவர்த்ததை இதி மத்வா பஜந்தேமாம் பூதபாவ சமன்விதாக சமன்விதாக. கிருஷ்ணன் வந்து சொல்றாரு, அர்ஜுனா, நான் தான் வந்து இந்த ஆன்மீக உலகங்கள் மற்றும் பௌதிக உலகங்கள் பௌதிக உலகங்கள் ரெண்டுக்குமே வந்து மூலம் நான் தான். எல்லாமே வந்து என்னிடம்தான் தோன்றுகின்றன அர்ஜுனா. ஸோ இதை தெரிந்தவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, என்னிடம் சரணடைந்து இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றார்கள். பூத்த பாவ சமன்விதாக அப்படிங்கிறார் கிருஷ்ணன். பூத்த பாவ சமன்விதாக இதயபூர்வமாக வழிபடுகின்றார்கள். ம், சும்மா ஏனோதான் வழிபடலை, ஒரு சடங்குக்காண்டி வழிபடலை, ஒரு வழிபட வேண்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு நேர்த்திக்கடன் வந்து அதுக்காண்டிலாம் வழிபடலை. அவங்க வந்து இதயபூர்வமாக வழிபடுகின்றார்கள் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணர் மட்டும்தான் ஆன்மீக மற்றும் ஜட உலகத்துக்கு வந்து இந்த 3 புருஷ அவதாரங்கள் மூலமாக எப்படி கிருஷ்ணன் வந்து இந்த உலகத்தை படைக்கின்றார், அப்புறம் எப்படி அழிக்கின்றாருங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே விவரமாக பார்த்துருக்கோம். அப்புறம் கிருஷ்ணன் வந்து மற்ற எல்லா ஒரு தேவர்கள், பிரம்மன், சிவபெருமான் அனைவருக்கும் மூலம் அவர் தான் அப்படிங்கிறத வந்து எல்லா வேத இலக்கியங்கள் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அந்த நாராயண உபனிஷத்தில் வந்து நாராயணம் தான் பிரம்மா வந்தார், நாராயணம் தான் பிரஜாபதிகள் பிறந்தனர், நாராயணம் தான் 8 வசுக்கள் வந்தனர், நாராயணம் இருந்து 11 ருத்திரர்கள் வந்தனர் மற்றும் ஆதித்யர்கள் பிறந்தனர். மற்றும் அந்த நாராயணன் வந்து யாருன்னா கிருஷ்ணனுடைய பிரியமங்கம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா விதமான எப்படி வந்து பலவிதமான வேதங்களில் வந்து நம்மளுடைய சாஸ்திரங்களில் வந்து கிருஷ்ணர் தான் வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம். அப்புறம் வந்து 9வது அத்தியாயம், எட்டாவது ஸ்லோகம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பகவானை பற்றி சொல்கின்றது. 9வது அத்தியாயம் வந்து பக்தர்களை பற்றி சொல்கின்றது. ஸோ இந்த 8, 9, 10, 11 எதற்கால வந்து நம்ம வந்து கீதையினுடைய சாராம்சம் முக்கியமாக வந்து பக்தி யோகத்தினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்கிறோம்னா, அதில் வந்து பக்தர்களை பற்றி சொல்லியிருக்கு, பகவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பக்தனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, மற்றும் வந்து 2 பேருக்கும் உள்ள அன்பு பரிமாற்றம் அதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வந்து பக்தி யோகம். பக்தி யோகத்தினுடைய அந்த சாராம்சம் வந்து அந்த 4 ஸ்லோகங்கள்லாம். அதனால தான் வந்து இதை வந்து சத்துர் ஸ்லோகி அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்லோகத்தில் 9வது ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து பக்தர்களை பற்றி சொல்கின்றார். பக்தர்களை பற்றி என்ன சொல்லலாம்னா, மச்சிந்தா மத்த கத பிராண போதையந்த பரஸ்பரம் கதையந்த மாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. அவங்களுடைய பக்தர்கள் மத் சித்தா எப்பொழுதுமே பக்தர்கள் வந்து கிருஷ்ணனுடைய சிந்தனையில் ஆழ்ந்திருக்கின்றார்கள், கிருஷ்ணனுடைய சிந்தனையில் வந்து மூழ்கி இருக்கின்றார்கள். கதப்பிராணா, அவர்கள் கிருஷ்ணரை பற்றி தங்களுக்குள்ள வந்து உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். போதை எந்த பரஸ்பரம் ஒவ்வொருக்குள்ளும் வந்து விவாதிப்பதும் உரையாடுவதும் சொல்லி அவர்களுக்குள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து 2 பக்தர்கள் இருந்தால் கூட அவங்க வந்து பேசுறது வந்து கிருஷ்ணரை பற்றி தான்.
இதில் வந்து பண்றதுல வந்து அவங்களுக்கு வந்து சரி இவங்க வந்து நம்ம வந்து ஸ்கூலில் இருக்க மாதிரி இல்லை. ஸ்கூலில் வந்து உங்கள் 2 பேருக்கு டிஸ்கஷன் இருக்குது, நீங்கள் பேசுங்க, இல்லாட்டி பேச்சு போட்டி இருக்குது, அதுக்காண்டி பேசுங்க, அந்த மாதிரி அவங்க பேசலாம். அவங்க வந்து அதில் பேசுறது வந்து துஷ்யந்தி சமாளின்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கான். திருப்தி அடைகின்றது மற்றும் ஆனந்தம், ரமந்திச்சா மிகவும் மிகுந்த ஆனந்தம், மிகுந்த ஆனந்தம் மற்றும் மிகுந்த திருப்தி ரெண்டும் அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்லி அது பக்தர்களை பற்றி சொல்கின்றார்கள். பக்தர்கள் வந்து எப்பொழுதும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. துருவ மகாராஜ் அந்த மாதிரி தான் இருந்தார். துருவ மகாராஜ் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ம், ம், கிருஷ்ணா வந்து எனக்கு ஒரு மற்றொரு பிறவி கிடைத்தாலும் இந்த மாதிரி பக்தர்களுடைய சங்கமத்தில் வைத்திருங்கள். பக்தர்கள் சங்கமத்தில் எப்பொழுது வந்து பக்தர்கள் வந்து உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ, உங்களை பற்றி புகழை பற்றி பாடிக்கொண்டிருக்கின்றார்களோ, அந்த மாதிரி பக்தர்கள் மத்தியில் நான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது வந்து அது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அந்த காட்டுத்தீ போன்று இருக்கக்கூடிய சம்சாரத்தில் சக்கரத்திலிருந்து நான் வந்து எளிதில் விடுபட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து துருவ மகாராஜ் சொல்றாரு. அதனால வந்து அந்த ஆம், ம், அதுதான் வந்து தே- நமக்கு வந்து இந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுபடுறதுக்கான ஒரே வழி என்னது? அவர் வந்து திரும்ப திரும்ப வந்து கிருஷ்ணரை பற்றி ம், நினைப்பது, அவருடைய அஹ், கதைகளை பற்றி பேசுவது, அவர்களை பற்றி அவருடைய லீலைகளை பற்றி பேசி மகிழ்வது. அதுதான் வந்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரே வழி. ம், வந்து அவங்க வந்து எப்போ 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 எப்பொழுது எப்படி எப்பொழுதாவது ஈடுபட்டிருக்கின்றார்களா? அப்படின்லாம் கிடையாது. அவங்க வந்து எப்பொழுதும் தினசரி 24 மணி நேரமும் வந்து சதா சர்வ காலமும் கிருஷ்ணரில் மூழ்கியுள்ளன. அவருடைய இதயம் மட்டுமல்ல, ஆத்மாவும் அவர் வந்து இதில் வந்து ஆனந்தம் அடைகின்றனர். ஸோ அந்த அது மாதிரி வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்மளால அந்த நிலைமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம வந்து உயர முடியும். பக்தி சேவையில் ஈடுபடும் போது வந்து பக்தர்கள் ஆரம்ப நிலையில் திருப்தி அடைகின்றார்கள், மகிழ்ச்சி அடைகின்றார்கள். நம்ம வந்து கோயிலுக்கு போய் வந்து ஒரு சமைக்கிறதுக்கு பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்கு உதவி செய்வதிலையோ, கோயிலை சுத்தம் செய்வது, தூய்மை செய்வதில் ஈடுபடும் போதோ, இல்லாட்டி ஏதாவது வந்து நிகழ்ச்சி ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்யும் போதோ அப்போது வந்து நமக்கு வந்து ஒரு ஆனந்தம் உண்டாகின்றது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாம ஜெபம் செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தூய்மை அடையும் போது வந்து நாம் வந்து அப்பொழுதும் வந்து அந்த பக்குவ நிலை, அந்த பிரேமை வந்து உண்மையான நிலை வருகின்றது. உண்மையான நிலை வருகின்றது. அப்போ வந்து அவங்க வந்து இதே ஆனந்தத்தை அவர்களாலும் அனுபவிக்க முடியும். ஆனால் இந்த பக்திங்கிறது வந்து ஒரு விதை. ஒரு விதை போன்றது. அந்த விதை போன்றது. அந்த விதைக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு அ அந்த விதைக்கு வந்து நீரூற்றி பராமரித்து வளர்க்கச் செய்கின்றோம். எப்படி அந்த பராமரித்து வளர்க்கச் செய்கிறது வந்து நாமஜெபம். நாமஜெபத்தின் மூலமா தான் வந்து அது அதை வந்து ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. நாமஜெபத்தின் மூலம் பக்தி என்ற விதை சிறிது சிறிதாக வளர்ந்து வளர்ந்து இப்படியே தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த ஜட ஜட உலகம், பிரபஞ்சத்தினுடைய அந்த ஒரு அந்த கவரிங்ஸ் அந்த எல்லாத்தையுமே வந்து கடந்து கிழித்து கொண்டு பிரம்மஜோதியை கடந்து வைகுண்டத்தை எல்லாம் அடைந்து அதற்கு பின் வந்து இந்த கோலோக பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனுடைய தாமரை பாதங்களில் வந்து சென்று நித்திய வாழ்வு பெறுகின்றது. ஸோ அதுதான் வந்து சிறப்பு பக்தியினுடைய சிறப்பு. அந்த இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து அதாவது பக்தர்கள் எப்படி வந்து கிருஷ்ணரை பற்றி எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள், எப்பொழுதும் அவரை பற்றி விவாதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அஹ், சொன்னார். ஸோ நம்ம வந்து ஒன்று இந்த எப்பயுமே நமக்கு வந்து ஒன்று செஞ்சோம்னா அதனுடைய பலன் என்ன? வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு காலேஜில் படிக்கிறேன், ஸ்கூலில் படிக்கிறேன். உடனே அதனுடைய முடிவு என்ன? முடிவு வந்து என்ன அப்படின்னா வந்து உடனே வந்து என்ன நினைப்போம்? எனக்கு ஒரு வேலைக்கு போகணும். அப்புறம் வந்து ஆம், பெரிய வீடு வாங்கணும். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு முடிவு நினைப்போம். ஸோ அது மாதிரி வந்து இப்போ வந்து நான் சாதனை சாதனை பண்ணிட்டு இருக்கேன். சாதனைனா அப்ப அந்த பயிற்சி நிலையில் இருக்கு. பயிற்சி நிலையில் வந்து நான் வந்து நவவித பக்தி, அஹ், நாம ஜெபம் பண்ணுறேன், சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் பண்ணுறேன். ஸோ அதனுடைய பலன் என்ன? அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தோணும். ஆனால் கிருஷ்ணரை பொறுத்தவரைக்கும் வந்து நம்மளுடைய அஹ், வழியும் ஒன்று தான், இலக்கும் ஒன்று தான். நம்ம வந்து கிருஷ்ணருக்கு நம்முடைய வழி வந்து கிருஷ்ணர் தான், இலக்கும் வந்து கிருஷ்ணர் தான். ஸோ வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து கோலக விருந்தாவன் போனால் கூட அங்கே போய் இதை தான் தொடர்ந்து கொண்டிருக்க போகிறோம். அங்கே போய் வந்து ஆனால் அப்போ வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா வந்து அந்த ஸ்பான்டேனியஸ் அந்த கோபர்களும் வந்து கிருஷ்ணரை பற்றி இருப்பதா வந்து கிருஷ்ணரை பற்றி வந்து நான் அன்னைக்கு வந்து கிருஷ்ணரை பற்றி நினைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து
மனதில் நினைத்துக்கொண்டு கிருஷ்ணரை பற்றி பேசுவதில்லை. அவங்க 2 பேர் பார்த்தாலே உடனே வந்து கிருஷ்ணன் அன்னைக்கு அந்த அரக்கனை கொன்னாமே, அவன் எப்படி கிருஷ்ணன் வந்து அந்த இன்னைக்கு வந்து அந்த ஒரு லீலை பண்ணாராமே, கலிய நடனம் ஆடினாராமே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து எப்பொழுதுமே அந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த இது இது வருகின்றது. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து பக்தியில் வந்து வழிமுறையும் ஒன்றுதான், இலக்கும் ஒன்றுதான். அந்த இலக்கை அடைந்த பிறகு வந்து நமக்கு வந்து அது வந்து அந்த ஸ்பான்டேனியஸா வரப்போகுது. இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நான் பண்ணணும், பண்ணணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அந்த ஒரு இன்பம், அந்த ஒரு ஆனந்தம், அது வந்து ஆன்மீக ஆனந்தம். ஆன்மீக ஆனந்தம் வந்து இந்த பௌதிக ஆன்மீகத்தை விட வந்து எவ்வளவோ மடங்கு பெரியது. எவ்வளோ மடங்கு பெரியது. நமக்கே கூட அந்த ஒரு சில நேரம் வந்து அந்த ஒரு ஒரு கணம், அந்த ஒரு சில கணம் வந்து நமக்கு அந்த ஒரு உணர்வு வந்திருக்கலாம். அந்த ஒரு உணர்வு. அந்த பக்தர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அந்த ஒரு பூரணத்தை அடையும்போது வந்து அந்த நினைவில் வந்து முழுமையாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஸோ அவங்க வந்து கிருஷ்ணனுடைய விருப்பம். முழுவா வந்து அந்த பக்தர்கள் வந்து கிருஷ்ணனுடைய கையில விட்டுறாங்க. கிருஷ்ணா, நீ வந்து என்னை வந்து ஆன்மீக உலகத்துக்கு கொண்டு சென்றால் அங்கு வர நான் தயாராக இருக்கின்றேன். அதே நேரத்தில் வந்து என்னை வந்து பௌதீக உலகத்திலே வைத்திருக்க முடிவு செய்தால் நான் தயாராக இருக்கின்றேன். ஏன்னா பக்தர்களுக்கு வந்து எங்க பக்தர்கள் இருக்காங்களோ, கிருஷ்ணரை பற்றி நினைக்கும்போது வந்து அதுதான் வைகுண்டம். பிரபுபதா வந்து ஒரு பலமுறை டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்காரு. வைகுண்டம் வந்து ம், வேற எங்கேயோ இல்ல. வைகுண்டம் வந்து இங்கே தான் இருக்கு அப்படிம்பாரு. அந்த அந்த இந்த ஒரு ஒரு கோயில்ல. இது வந்து நியூயார்க் கோயில்ல வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப பிரபுபதா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி லாஸ் ஏஞ்சலஸ் கோயில்ல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல விதமான கோயில்ல பிரபுபதா வந்து பக்தர்கள் மத்தியில் கிருஷ்ணரை பற்றி பேசிட்டு இருக்கும்போது, வைகுண்டம் வேற எங்கேயோ இல்ல. இங்கே தான் இருக்கு அப்படிம்பாரு. ஏன்னா வந்து நம்ம பக்தர்கள் எங்க இருக்காங்களோ, அங்க தான் வந்து கிருஷ்ணர் இருக்கார். பக்தர்கள் எங்க தான் கிருஷ்ணர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிருஷ்ணர் கையில விட்டுருவாங்க. கிருஷ்ணா, நீங்க வந்து என்ன வந்து எங்க வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களோ, அதுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து ஒரு ஒரு அழகான ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்னா, நாகம் திஷ்டாமி வைகுந்தே யோகினாம் ஹிருதயே சிவா தத்ர திஸ்தாமி நாரத எத்திர காயந்தி மத் பக்தக அப்படின்னு. கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, நாரத முனிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. நாகம் திஸ்தாமி வைகுந்தே, நான் வைகுந்தாலாம் இல்லை நாரதா அப்படிங்கிறார். யோகினாம் ஹிருதயேஷு வா அப்படிங்கிறார். நான் வந்து யோகிகளுடைய இதயத்திலும் இல்லை அப்படிங்கிறார். இப்போ எங்கே தான் கிருஷ்ணா இருக்கீங்க அப்படின்னா வந்து எத்திர காயந்தி பக்தக, எங்கெங்கே வந்து என்னுடைய பக்தர்கள் இருக்கின்றார்களோ தத்திர திஷ்டாமி நாரதா, அங்கே நான் இருக்கேன். என்னுடைய பக்தர்கள் எங்கே இருக்காங்களோ வந்து அங்கே தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறார். எங்கே வந்து என்னுடைய பக்தர்களினுடைய அஹ், விரிவாக்கங்களை பற்றியோ, என்னுடைய லீலைகளை பற்றியோ, என்னுடைய குணங்களை பற்றியோ வந்து பேசித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அங்கே தான் வந்து நான் இருக்கின்றேன். அங்கே தான் நான் இருக்கின்றேன். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இதில என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வந்து, வைகுண்டத்தை வந்து நம்ம வந்து பௌதிகத்துக்கே கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்னா வந்து, மச்சிந்தா மத் பிராய பிராணக. அதாவது எப்பொழுதுமே வந்து நம்மளுடைய பிராணத்தையும் வந்து கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டு, எப்பொழுதுமே நம்ம சிந்தனையில் கிருஷ்ணரை நிறுத்திக் கொண்டு, போதை எந்த பரஸ்பரம் அவருடைய கதைகளை வந்து எப்பொழுதும் பேசிக் கொண்டு இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது தான் வந்து நம்ம வந்து அந்த அந்த ஆன்மீக உலகத்தை வந்து இங்கேயே கொண்டு வர முடியும். வந்து அ கிருஷ்ணன் வந்து நம்ம ஆன்மீக உலகத்தில என்ன பண்ண போறோமோ, அதை வந்து இங்கேயே பண்ண முடியும். அத வந்து எப்படி வந்து நம்ம அதுக்கு போ முடியும்? நம்ம வந்து எப்படி ஒரு நிலையை அடைய முடியும்? அந்த ஒரு பக்தர்களுடைய நிலை, வைகுண்டத்தை இங்கே கொண்டு வரதோ, வைகுண்டத்திற்கு திரும்ப செல்வதோ, எப்படி பண்ண முடியும்? எப்படி வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து கிருஷ்ணருடைய குணங்களை பற்றி, அவருடைய வைபவங்களை பற்றி, அவருடைய சக்தியை பற்றி எப்பொழுதும் எப்படி பேசிக் கொண்டிருக்க முடியும்? அந்த ஒரு ஆன்மீக ஆனந்தம். அந்த ஆன்மீக ஆனந்தம் வந்து பௌதிக ஆனந்தத்தை விட மிகவும் பெரியது. அந்த வந்து அடைவது, அந்த ஒரு ஆன்மீகத்தை அடைவதற்கான நமக்கு தேவையான அந்த ஞானத்தை கொடுப்பது யார்? அந்த அறிவை கொடுப்பது யார்? அது வந்து நம்மளால எப்படி கிடைக்கின்றது? அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து பக்தர் வந்து எப்படி பண்றாங்கன்னு சொன்னாரு. அதுக்கு கிருஷ்ணன் வந்து அதுக்கு வந்து எப்படி வந்து பிரதிபலிப்பு, அதனுடைய பிரதிபலிப்பு என்ன? அதனுடைய வந்து ரெசிப்ரோகேஷன், கிருஷ்ணனுடைய கொடுக்கக்கூடிய ரெசிப்ரோகேஷன் என்ன? அப்படிங்கிறத வந்து இந்த அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. तेषां सततयुक्तानां भजतं प्रीतिपूर्वकं तथामि बुद्धियोगं तं येन माम् उभयान्ति ते. तेषां सततयुक्तानां भजतं प्रीतिपूर्वकं तथामि बुद्धियोगं तं येन माम् உபயாந்தி தே. யாராவது வாசிக்கணும் விரும்புறீங்களா? போன வாரம் மாதிரி ஸ்லோகத்தை திரும்ப சொல்லணும்னு.
யாராச்சும் வாசிக்க நினச்சா அன்மியூட் பண்ணி வாசிங்க. हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. तेषां सततयुक्तानां भजतां प्रीतिपूर्वकं ददामि भक्तियोगं तं येन माम् उपयान्ति ते। हरे कृष्णा। तेषां सततयुक्तानां भजतं प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगं तं येन माम् उपयान्ति ते। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. देशां दशदयुक्तानां भजतां प्रीतिपूर्वकं तदामि बुद्धियोगं तं येन माम् उपयान्ति ते। அதேதான். ஹரே கிருஷ்ணா. அதனுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் வந்து, எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். நானே வழங்குகிறேன் அப்படிங்கிற கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு எப்படி அந்த வந்து அந்த ஒரு அறிவு வருது, அந்த ஒரு ஞானம் அவங்களுக்கு ஒரு கிருஷ்ணரிடம் எப்படி வந்து எப்பொழுதும் கிருஷ்ணரை வந்து நினைத்து கொண்டிருக்க முடிகின்றது, வைகுண்டத்தை எப்படி வந்து அவங்களால வந்து பூலோகத்திற்கே கொண்டு வர முடிகின்றது, அந்த ஒரு அறிவு எங்கிருந்து வருகின்றது அப்படின்னா வந்து கிருஷ்ணர் வந்து தெளிவாக சொல்றாரு, என்னிடமிருந்து தான் வருகின்றது அர்ச்சனா அப்படிங்கிறார். தேஷாம் சதத்தம் யுக்தானாம், சதத்த யுக்தானாம் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளவர்கள், பக்தி தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளவர்கள், இப்போ வந்து கிருஷ்ணரை பற்றி எப்பொழுதும் பிரகலாதம் நினைத்து கொண்டு போதையந்த பரஸ்பரம் அவரை எப்பொழுதும் வந்து பேசிக்கொண்டும் விவாதித்துக் கொண்டும் இருப்பவர்கள். அவங்க எப்படி பண்றாங்க? பஜதாம் பிரீத்தி பூர்வகம், பிரீத்தி பூர்வகம் வந்து அன்பான பரவசத்துடன் செய்கின்றார்கள். அன்பான பரவசத்துடன் செய்கின்றார்கள் பக்தி தொண்டு. பஜதாம் எப்படி பக்தி தொண்டு பண்றாங்கன்னா வந்து அவங்க வந்து அன்பான பரவசத்துடன் செய்கின்றார்கள். கிருஷ்ணர் வந்து இங்க வந்து தெளிவா சொல்றாரு, இந்த மாதிரி பக்தர்கள் வந்து எப்படி பண்றாங்கன்னா வந்து பிரீத்தி பூர்வகம் அப்படிங்கிறார். அப்படியே மிகவும் அன்பான பரவசத்துடன். அதை வந்து நம்ம ஒரு கடமையாகவோ, நான் வந்து நேர்த்திக்கிட்டேன் நேர்த்திக்கிறேங்கிறதுக்காண்டியோ ஏதாச்சும் ஒரு சடங்கு அதுக்காண்டியோ வந்து நம்ம பண்ணலை. அதுக்காண்டி பண்ணால் கூட நமக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கத்தான் செய்யும், கிடைக்காமல் இருக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் ஏன்னா வந்து தூய்மையானவருங்கும்போது வந்து நமக்கு அந்த பலன் கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் வந்து இந்த ஆம், அது வந்து உயர்ந்தது கிடையாது. அது வந்து உயர்ந்தது கிடையாது. நம்ம எப்படினாலும் நாம ஜெபம் பண்ணும்போது வந்து அதை வந்து கிருஷ்ணன் மேல் ஒரு அந்த உணர்ச்சியுடன், ஒரு அன்புடன், ஒரு பாவத்துடன் அது பண்ண வேண்டும். அதாவது ஒரு சேவை செய்தாலும் சரி, ஒரு ஆம், பாகவதமோ பகவத்கீதையை படிக்கும்போது வந்து நாமஜபம் பண்ணும்போது வந்து ஒரு அன்புடன் பண்ண வேண்டும். அதான் வந்து கிருஷ்ணன் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லார். போனதில் வந்து பூத்த பாவ சமன்விதாக அப்படிங்கிறார். வந்து அதை வந்து சொன்னார், என்னை வந்து பாவத்துடன் நீ வணங்கு அப்படிங்கிறாரு. ஸோ வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பிரீத்தி பூர்வகம் வந்து அன்பான பரவசத்துடன் என்னை வணங்கு அப்படிங்கிறார். ஸோ அது வந்து கிருஷ்ணன் வந்து என்ன செஞ்சாலும் சரி வந்து பக்தர்கள் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா வந்து கிருஷ்ணன் வந்து நமக்கு வந்து கிருஷ்ணனுக்கு வந்து என்ன ஜனார்த்தன பாவ கிராகி அப்படிம்பாங்க. ஜனார்த்தன பாவ கார்கி கிராகி. கிராகினா வந்து அவர் நம்முடைய பாவத்தை தான் ஏற்றுக்கொள்கின்றார். பாவத்தை தான் பாவம் அந்த அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு உணர்ச்சி, அந்த ஒரு இதயபூர்வமான அந்த உணர்ச்சி பூர்வமாக அதைத்தான் கிருஷ்ணன் வந்து ஏற்றுக்கொள்கிறார். அது வந்து நம்மளுடைய அந்த உணர்ச்சியைத்தான் நம்ம வந்து சரண்டைய செய்கின்றதை தவிர நம்மளுடைய இந்த வந்து அந்த நம்மளுடைய இந்த கர்மயோகத்தில் வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து நம்மளுடைய செயல்களை வந்து சரணடை செய்ய வேண்டும், பலன்களை சரணடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. ஸோ அது பண்ணலாம். ஆனால் அதுதான் கிருஷ்ணன் வந்து எதிர்பார்க்கின்றாரா? அது வந்து இந்த ஒரு காம்ப்ரமைஸ். அது வந்து காம்ப்ரமைஸ். நான் கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லலாம், எத் கரோசி எத் அஸ்னாசி எத் ஜுகுசி ததாஸ்தி எத் எத் தபஸ்யஸ்தி கௌந்தேய தத் தத் குருஷ்வ மத் அர்ப்பணம் அப்படிங்கிறது. அர்ச்சனா நீ எதை செய்தாலும் சரி, எதை உண்டாலும் சரி, நீ வந்து எதை ஆம், எந்த யாகம் செய்தாலும் சரி, நீ என்ன ஒரு காரியம் செய்தாலும் சரி அர்ஜுனா, அதை வந்து எனக்கு அர்ப்பணமாக செய் அப்படிங்கிறார். அது வந்து ஆம், பக்தியினுடைய உயர்ந்த நிலை கிடையாது. அதான் கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம். பக்தியோட உயர்நிலை செய்யாது.
ஆனால் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்கிறேன்னா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியை பிரயச்சதி தத் அகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயத்தாத்மனக. அதுதான் பக்தி, அதுதான் பக்தி. நீ வந்து அர்ஜுனா, எனக்கு வந்து ஒரு மலர் கொடுத்தாலோ ஒரு பழம் கொடுத்தாலும் சரி, ஒரு இலை இலை கொடுத்தாலும் சரி, ஒரு நீர் கொடுத்தாலும் சரி, வந்து எப்படி கொடுக்கணும்னா வந்து என் மீது உள்ள பக்தியுடன் கொடு, பக்தியுடனும் அன்புடனும் கொடு. ஏன்னா கிருஷ்ணனுக்கு வந்து நம்மளுடைய பணமோ நம்மளுடைய செயலோ செயலினுடைய பலனோ அது தேவையில்லை. அவன் வந்து நமக்கு எது முக்கியமாக நம்மகிட்ட எதிர்பார்க்கின்றாள் என்றால் பாவகிராகி. நம்மளுடைய பாவத்தையும் நம்மளுடைய அன்பு மற்றும் நம்மளுடைய பக்தி அதைத்தான் என்று ஏற்கணும். அதெல்லாம் வந்து ததாமி பக்தி யோகம் தான். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்றாரு, ததாமி புத்தி யோகம் தான். அந்த அறிவு, அந்த பக்தர்களுக்கு வந்து எப்பொழுதும் வந்து கிருஷ்ணரை பற்றி கொண்டு நினைத்து கொண்டிருக்கின்ற அறிவு, கிருஷ்ணரை வந்து வைகுண்டத்தை பூலோகத்திற்கு கொண்டு வரக்கூடிய அந்த அறிவு, அந்த அந்த அறிவை வந்து நான் அளிக்கின்றேன் அர்ஜுனா, நான் அளிக்கின்றேன் அர்ஜுனா. அந்த அறிவை வைத்துக்கொண்டு என்ன பண்ண முடியும், ஏனமாம் உபயாந்திதே, என்னிடம் வர முடியும், என்னிடம் வர முடியும், வைகுண்டத்தை இங்கே கொண்டு வர முடியும், என்னிடம் வர முடியும், இல்லாத வைகுண்டத்தை இங்கே கொண்டு வர முடியும். கிருஷ்ணனுடைய விருப்பத்தின்படி, விருப்பத்தின்படி கிருஷ்ணரை பற்றி நாம் பேசிக்கொண்டும் அவரை பற்றி நினைத்து கொண்டும் அவரை பற்றி நாமஜபம் செய்வதில் ஈடுபட்டு கொண்டும் இருந்தால் கிருஷ்ணர் நமக்கு அவரிடம் வந்து அடைவதற்கான அறிவை கொடுக்கின்றார். கிருஷ்ணரையாக வெளிப்படுத்த முடியாவிட்டால் அவரை அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது வந்து பல முறை நம்ம பார்த்துருக்கோம். அதை தான் வந்து கிருஷ்ணன் சொல்றாரு, நான் தான் வந்து அந்த அறிவை கொடுக்கின்றேன், அந்த அறிவை கொடுக்கின்றேன். நான் வந்து ஒவ்வொரு இது கிருஷ்ணன் வந்து மேலே செல்ல, ஆன்மீக உலகத்துக்கு மட்டும் செல்ல வேண்டும்ங்கிறது வந்து பக்தர்கள் வந்து ஆசைப்படுவதில்லை. வந்து இப்போ ராமர் வந்து அயோத்தியில் வந்து தன்னுடைய லீலைகளை முடித்துக்கொண்டு அந்த வைகுண்டத்தில் உள்ள அயோத்தியாவுக்கு சென்ற போது வந்து எல்லாருமே போயிட்டாங்க. அந்த அயோத்தியில் இருந்தவங்க எல்லாருமே ராமர்கிட்ட போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் போல. யார் போல? ஹனுமான் போல. ஹனுமான் வந்து இங்கே இருந்துட்டார். ஹனுமானுக்கு வந்து எங்கே வந்து ராமநாமம் வந்து உச்சரித்து கொண்டு ராமனுடைய புகழை பற்றி பார்ந்து கொண்டிருந்தால் அதான் எனக்கு வந்து அயோத்தியா, அதுதான் எனக்கு வைகுண்டம், அதுதான் எனக்கு அயோத்தியான்னு சொல்லி வந்து ஹனுமான் வந்து இங்கே இருந்துட்டார். ஹனுமான் இங்கே இருந்துட்டார். அதே மாதிரி வந்து பலி மகாராஜ் பலி மகாராஜ் வந்து வாமனதேவ் வந்து அதுக்கப்புறம் வந்து பலி மகாராஜ் வந்து வாமனதேவ் எங்கே இருக்கு சொன்னார்னா வந்து சுத்தல கிரகத்தில் இருக்கு சொன்னார். சுத்தல லோகத்தில் வந்து அதுக்கு பிரகலாத் மகாராஜும் பலி மகாராஜ் வந்து சுத்தலா லோகத்தில் இருந்தாங்க. சுத்தல லோகத்தில் இருந்தப்போ வந்து அது வந்து பூலோகத்துக்கு கீழே உள்ளது. அங்கே இருந்தால் கூட வந்து அவங்க வந்து எந்த ஒரு கவலைப்படவும் இல்லை. ஏன்னா வந்து அவங்க எப்பொழுதுமே வந்து போதையந்த பரஸ்பரம் மச்சிந்த மத் பிராணயக, எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டு கிருஷ்ணனுடைய மனதில் பெறலாமல் இருந்தார். கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு வந்து அங்கே வந்து அனைத்து அவங்க இருந்தது சுத்தல லோகம். அது வந்து அந்த கீழே உள்ள 14 லோகத்தில் கீழே உள்ள 7 லோகத்தில் உள்ளது. இருந்தாலும் வந்து அங்கே கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு வந்து சொர்க்கலோகத்துக்கு நிகரான வசதிகளை செய்து கொடுத்தார். ஏன்னா வந்து கிருஷ்ணருக்கு வந்து பக்தர்களுக்கு மேலே உள்ள அன்பையால் கிருஷ்ணர் வந்து பண்ணுவார். அது வந்து கிருஷ்ணருக்குள்ள வந்து பண்ணுறது. ஆனால் பக்தர்கள் வந்து அதை எதிர்பார்த்து பண்ணுவதில்லை. சுத்தால லோகத்துக்கு தான் போனாங்க, பிரகலாத் மகாராஜும் பலி மகாராஜும். ஆனால் பக்தர்கள் வந்து எங்கே இருந்தாலும் சரி, பக்தர்கள் இருக்கும் இடம் வந்து அந்த கிருஷ்ணரை பற்றி நினைத்து கொண்டது, அதுதான் வந்து பக்தர்களுக்கு வைகுண்டம். வைகுண்டம் புத்தி யோகம். புத்தி யோகம் வந்து கிருஷ்ணன் சொல்லுவார். கிருஷ்ணன் வந்து உங்களுக்கு ஞாபகம் 2வது அத்தியாயத்தில் வந்து சொல்லியிருக்காரு. கிருஷ்ணன் வந்து நான் வந்து புத்தி யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அர்ஜுனனா, நான் வந்து உனக்கு வந்து புத்தி யோகத்தினுடைய பாதையை நான் உபயோகிக்கின்றேன் அப்படிங்கிறார். அந்த புத்தி யோகம்ங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே சொல்கிறார். அந்த வந்து அந்த கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது, அதுதான் புத்தி யோகம். அதுதான் புத்தி யோகம். புத்தி யோகம் அல்லது ஆன்மீக செயல்கள் அல்லது ஆன்மீக முன்னேற்றம். அதற்காண்டி வந்து நம்மளுடைய அந்த அறிவை வந்து பெறுவது கிருஷ்ணனுடைய அந்த வைகுண்டத்துக்கு திரும்ப செல்லக்கூடிய முயற்சியுடன் அந்த கிருஷ்ண உணர்வு பூர்வமாக ஒருத்தங்க வந்து செய்யக்கூடிய செயல், அதுதான் புத்தி யோகம். புத்தி யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் வேறுபாடு கிடையாது. இந்த ஜட உலகத்திலிருந்து பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழிமுறை, அதுதான் வந்து புத்தி யோகம். அதனால தான் வந்து நமக்கு வந்து அது வந்து நமக்கு எப்படி தெரிந்து கொள்வது அதுக்காண்டி தான் வந்து நமக்கு வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு பக்தர்களுடைய உறவு மிகவும் முக்கியமானது. ஸோ அந்த கிருஷ்ணர் தான் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த இலக்கை எவ்வாறு அடைவது அப்படிங்கிறது படிப்படியாக முன்னேறுவது, அதுதான் வந்து புத்தி யோகம், பக்தி யோகம். அந்த ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறிக்கோளை தெரிந்தும் வந்து பலநோக்கு செயலில் வந்து ஈடுபடுறாங்க.
பலநோக்கு செயலில் வந்து ஈடுபடுறாங்க. அது வந்து கர்ம யோகத்தில் செயல்படுவது. அது அந்த குறிக்கோள் திருந்தும் மனக்கற்பனையில் வந்து இன்பம் காண்பது. அது வந்து ஞான யோகத்தில் ஈடுபடுவது. திருந்து அது குறிக்கோளை இருந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு பக்தி தொண்டில் வந்து கிருஷ்ணரை முழுமையாக நாடுறது வந்து பக்தி யோகம் அல்லது புத்தி யோகம். பக்தி யோகம். ஸோ இதுதான் வந்து முழுமையான யோகம். இதுதான் வந்து நமக்கு வந்து பூரணமான யோகம். அதுதான் வந்து வாழ்வினுடைய மிக பக்குவமான நிலை. அதை வந்து அடைவதற்கு ஆன்மீக குருவினுடைய தேவை வந்து அவசியம். அந்த மாதிரி ஒரு ஆன்மீக குருவை வந்து நாடும்போது வந்து நம்ம வந்து சிரமமின்றி நம்ம வந்து அடைய முடியும். அதை வந்து அவர் வந்து குரு வந்து ஏற்பாடு செய்கின்றார். நம்ம வந்து எப்படி வந்து அடைவது அப்படிங்கிறதுக்கு வந்து ஏன்னா வந்து வைகுண்டத்தினுடைய சாவி வந்து குருட்ட இருக்கு. அவர் வந்து ஏற்பாடு செய்கின்றார். அவர் ஏற்பாடு செய்கின்றார். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து அப்படி உள்ள பக்தனுக்கு வந்து அது வந்து ஒரு போதிய அளவு புத்தி இல்லாவிட்டாலும் சரி, அந்த தன்னுணர்வு பாதையில் முன்னேறுவது. அந்த ஒரு தூய பக்தனுடைய அந்த அனன்ய பக்தி நிலையை அடைவதற்கு அப்போ வந்து நம்ம பக்தனிடம் போதிய அளவு புத்தி இல்லாவிட்டால் கூட பக்தி தொண்டை பக்தி தொண்டை வந்து அந்த பக்தன் வந்து நேர்மையுடன் பக்தியுடன் செயலாற்றினால் ஒரு அன்புடன் செயலாற்றினால் ஒரு சின்சியராக அந்த மாதிரி செயலாற்றினால் வந்து இறுதியில் வந்து அந்த கிருஷ்ணரை வந்து அடைவதற்கு அந்த வாய்ப்பை வந்து அந்த யார் யார் அளிக்கின்றார்னா வந்து யார் அளிக்கின்றார்? கிருஷ்ணரே அளிக்கின்றார். கிருஷ்ணரே அளிக்கின்றார். கிருஷ்ணர் தான் அளிக்கின்றார். அந்த அறிவினை வந்து கிருஷ்ணன் அளிக்கின்றார். கிருஷ்ணன் வந்து எவ்வாறு அளிக்கின்றார்? அடுத்த ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து அழகா சொல்றாரு. தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹ நாஷயாம் யாத்ம பாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹ நாஷயாம் யாத்ம பாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா. யாராவது வாசிக்கணும் அன்மியூட் பண்ணி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தே தேஷாம் ஏவானுகம்பாத்தகம் அகம் அஜ்ஞானஜம் தமஹ நாசயாம்யாத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா. Okay. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாசயாம் யாத்மபாவசோதா ஞானதீபேன பாஸ்வதா. तेषाम् एवानुकम्पार्थम् अहम् अज्ञानजं तमः नाशयामि आत्मभावस्तो ज्ञानदीपेन भास्वता. கிருஷ்ணன் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அந்த அறிவை வழங்குகின்றேன் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அவர்களிடம் அதாவது அந்த மாதிரி பக்தர்கள் வந்து கிருஷ்ணனுடைய வழிபாடில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காண்டி அவர்களது இதயத்தில் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் எனும் சுடர்விடும் தீபத்தினால் அளிக்கின்றேன். ஞான தீபேன பாஸ்வதா. அழகான ஸ்லோகம். கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து அந்த அறியாமையை வந்து அளிக்கின்றார். தேஷாம் ஏவானுக்கம் பார்த்தோம்னா அவனுக்கு வந்து அந்த விசேஷ கருணையை காட்டுறான் கிருஷ்ணன். விசேஷ கருணை அவனுக்கு வந்து விசேஷ கருணையை காட்டுவதற்காண்டி அகம் அஜ்ஞான ஜம் தமக அறியாமை ஜம் தமன அறியாமையின் காரணமாக வந்த இருள். அறியாமையின் காரண இருளை வந்து நான் வந்து நாச்சயாம் யாத்ம பாவஸ்தோ நான் அளிக்கின்றேன். எப்படி அளிக்கின்றேன்? ஆத்ம பாவருடைய இதயத்தில் நிலை பெற்று நிலையத்தில் நிறைவேற நாஷயாமி நான் அளிக்கின்றேன். எப்படி அளிக்கின்றார் கிருஷ்ணர்? ஞான தீபேன பாஸ்வதக அவருடைய இதயத்தில் வந்து அந்த ஒரு சுடர்விடும் தீபத்தை ஏற்றி அதன் மூலமாக அளிக்கின்றார். சுடர்விடும் தீபத்தை ஏற்றி அதன் மூலமாக அளிக்கின்றார். வந்து நமக்கு வந்து ஒரு ரூம்குள்ள நுழையின ராத்திரி பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும்போது வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்ன ஆயிடுது? அந்த இருள் வந்து முழுமையாக வந்து அகன்று விடுகின்றது.
அதே மாதிரி வந்து நம்மளுடைய இதயம் வந்து இருண்டு இருக்கின்றது அறியாமையினால் இருண்டு இருக்கின்றது. அறியாமையினால் இருண்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம இதயத்தில் வந்து ஒரு விளக்கை ஏற்றினால் வந்து அந்த இருள் இருள் நீங்கி அறியாமையும் நீங்குகின்றது. அந்த அந்த விளக்கை ஏற்றுவது யார்? விளக்கை ஏற்றுவது கிருஷ்ணர். கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் ஏற்ற நாசயாம் யாத்ம பாவஸ்தோ. நாசயாம் யாத்ம அந்த விளக்கை ஏற்றியவுடன் அந்த கிருஷ்ணனுடைய அருளினால், கிருஷ்ணனுடைய கருணையினால் அந்த அறியாமை அறியாமை என்ற இருள் வந்து அகன்று விடுகின்றது. இதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிரதிபலிப்பு, அன்பு பரிமாற்றம், அவர்களுடைய இருக்கக்கூடிய ரெசிப்ரிகேஷன், அதனுடைய பக்தர்களுக்கு கிருஷ்ணன் கிடைக்கக்கூடிய சிறப்பு சலுகை. ஆம், கிருஷ்ணன் வந்து ஆனால் வந்து பக்தர்களை பற்றி சில பேர் வந்து தவறாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து காசியில் வந்து ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு வந்து அப்போ வந்து அவங்க வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய வந்து சங்கீர்த்தனமும் அந்த ஒரு சங்கீர்த்தன இயக்கத்தை வந்து ஆரம்பித்து வைத்தது வந்து சைத்தன்ய மகாபிரபு தான். சங்கீர்த்தன இயக்கம் இருந்து கொண்டே தான் இருந்தது. அதை மறுபடியும் பரவலாக எல்லா இடத்திற்கும் வந்து கொண்டு சென்றது வந்து சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவர்களுடைய சீடர்கள் மற்றும் பக்தர்கள். ஒரு முறை காசியில் வந்து அவர் வந்து ஆம், இந்த மாதிரி அவருடைய பக்தர்களுடன் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி வந்து பாடிட்டு வந்து நடனம் ஆடிட்டு அந்த மாதிரி வந்து இன்பமாக வந்து ஆனந்தமாக எல்லாம் பக்தர்கள் சென்றுட்டு இருந்தாங்க. உடனே வந்து அப்போ வந்து அஹ், இந்த மாதிரி பண்டிதர்கள் காசியில் வந்து ஒரு பண்டிதர், ஒரு முக்கியமான பண்டிதர் வந்து பிரகாஷானந்த சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு பண்டிதர் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்தர்கள்லாம் வந்து எப்பயுமே உணர்ச்சி வசப்பட்டே இருக்காங்க. உணர்ச்சி வசப்பட்டு வந்து நடனம் ஆடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த எப்பயுமே வந்து சாஸ்திரங்கள் தெரியாது, அஹ் வேதங்கள் தெரியாது. ஆனால் வந்து எப்பயுமே வந்து இந்த உணர்ச்சி பூர்வமாக அறியாமைங்கிற இருளிலே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஏளனம் செய்து கொண்டிருந்தார். இது மாதிரி தான் வந்து மாயாவாதிகள் வந்து எங்களுக்கு தான் சாஸ்திரம் தெரியும், எங்களுக்கு தான் வந்து பிரம்மத்தை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து பக்தர்கள் வந்து ஆம், இது வந்து நிந்தித்து இருப்பார்கள். அவங்க எப்பவுமே சென்டிமெண்டலிஸ்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா வந்து கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு? பாவ சமன்மிதாக அப்படின்னு இருக்காரு. என்னை வந்து பாவத்துடன் உணர்ச்சியுடன் வந்து என்னை வணங்குங்கள் அப்படிங்கிறார். பிரீத்திபூர்வகம் அன்பான பரவசத்துடன் என்னை வணங்குங்கள் அப்படிங்கிறார். அதனால வந்து பக்தர்கள் வந்து எப்போவுமே வந்து ஜெபம் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு வணங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தத்துவத்தை பற்றி எதுவுமே தெரியறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அது வந்து உண்மை இல்லை. பக்தர்களுக்கு வந்து அந்த தத்துவத்தினுடைய சாரம் என்னவென்று தெரியும். சாரம் என்று தெரியும். அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்றார்கள். ஏன்னா வந்து மீதி பேர்லாம் வந்து இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ஞான யோகத்தில் இருக்கவங்க வந்து இந்த ஞானத்தை பெருக்குவதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர, அதை வந்து என்றுமே வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்துவதில் ஈடுபடுவதில்லை. ஆனால் பக்தர்கள் எப்படின்னா வந்து அதனுடைய சாரத்தை தெரிந்து கொண்டு அதை எப்படி வந்து நடைமுறைப்படுத்துவது அப்படிலாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி பக்தர்களை வந்து குருட்டு முருட்கள் வந்து வந்து பின்பற்றுவதில்லை. ஏற்கனவே வந்து ஆச்சாரியர்கள் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வந்து அஹ், பிரபுபதா வந்து ஒரு இதில் வந்து கடவுபனிஷத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து சொல்லியிருக்கு, அவ்வளோதான். அதற்காண்டி வந்து நம்ம வந்து போய் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு உண்மையிலே எப்படி சொல்லியிருக்கா கடவுபனிஷத்தில், பிரபுபதா சொன்னது சரிதானா, அப்போ இது வந்து உண்மைதானா அப்படிங்கிறத வந்து பக்தர்கள் வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதில்லை. பிரபுபதா வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் ஏற்றுக்கொள்வது. அதுதான் பக்தர்களுடைய நிலை. பக்தர்கள் வந்து அந்த அறிவு இல்லாமல் இல்லை. ஆனால் பக்தர்கள் வந்து பக்தர்கள் மீது முழு நம்பிக்கையுடன் அவர்கள் சாரத்தை சொல்லும்போது வந்து ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏன்னா நாராயண உபநிஷத்தில் வந்து பிரபுபதா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னு சொன்னார். பிரம்மரே என்கிட்ட தான் வந்து விஷ்ணு தான் என்கிட்ட தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்குன்னா வந்து சொல்லியிருக்கு, அவ்வளோதான். ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து பக்தர்களுடைய நிலை. அதை வந்து ஆராய்ச்சி செய்வதில்லை. அதுதான் வந்து ஞான யோகிகளுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு. வேறுபாடு. அதுதான் வந்து வந்து பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த குருவை அந்த இது பக்தி தொண்டில் வந்து நேர்மையுடன் இருக்கின்றார்கள். பக்தியோட தொண்டில் நேர்மையுடன் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது வந்து கிருஷ்ணரே வந்து அவருக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து உதவி செய்கின்றார்கள். ம். அவர் தன்னுடைய குருவை வந்து அந்த குரு வந்து என்னென்ன வந்து இதுதான் குரு சேவை நியமித்திருக்கின்றார். குரு வந்து இது மாதிரி சேவை நியமித்திருக்கின்றார். அதை வந்து முழுமையாக வந்து பின்பற்ற வேண்டும். ஸோ ஒரு குரு வந்து நமக்கு வந்து அந்த
தீட்சை எடுக்கும்போது வந்து நான் என்ன எதிர்பார்க்கின்றேன்னா வந்து பிரபு வந்து நம்மளிடம் வந்து நீ வந்து உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து குறைந்தபட்சம் 16 மாலையாவது நீ வந்து நாமஜெபம் செய்ய வேண்டும். நாமஜெபம் செய்ய வேண்டும். அப்புறம் என்ன சொல்றார் குரு வந்து இருக்கக்கூடிய அந்த 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 சத்தியங்கள் குரு கொடுக்கக்கூடிய நம்ம சத்தியங்கள் வந்து 16 மாலையாவது 16 மாலையில் வந்து நாம் நாமஜெபம் செய்ய வேண்டும். 4 கோட்பாடுகள் 4 கோட்பாடுகள் அது போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாது, தவறான உறவு கூடாது, சூதாட்டம் கூடாது மற்றும் மாமிசம் உண்ணக்கூடாது. அந்த ஒரு 4 கோட்பாடுகள். அப்புறம் வந்து பிரபுபதா மற்றும் மற்ற மூத்த பக்தர்களுடைய அறிவுரையை பின்பற்ற வேண்டும். இதுதான் வந்து நம்ம வந்து வந்து குருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ப்ராமிஸ். அம் அதுதான் வந்து தீட்சை. அந்த மாரி அந்த தீட்சையில வந்து ஈடுபட்டு, அந்த மாரி வந்து நம்ம வந்து அதை வந்து பின்பற்றும்போது பின்பற்றும்போது வந்து நமக்கு அந்த அறிவு இல்லாவிட்டால் கூட அந்த குருவினுடைய கருணையினால் வந்து நமக்கு வந்து அந்த அந்த அறியாமை வந்து நமக்கு வந்து நீக்கப்படுகின்றது. எப்படி நீக்கப்படுகின்றது? அந்த ஒரு கிருஷ்ணருடைய அந்த ஒரு தீபம், ஞான தீபம். அந்த தீபத்தின் மூலமாக நீக்கப்படுகின்றது. அந்த இந்த இது நம்ம உதாரணம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ஸ்ரீரங்கத்தில வந்து ஒரு பிராமணர் வந்து அவருடைய குரு வந்து, "உனக்கு ஒண்ணுமே தெரியல. நீ வந்து போய் பகவத்கீதைய படி" அப்படின்றார். உடனே வந்து அதுதான் வந்து நம்ம குரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து அந்த பகவத்கீதைய எடுத்து கையில வச்சிருப்பார். அவருக்கு வந்து சரியா படிக்கக்கூட தெரியாது. படிக்கக்கூட தெரியாது. ஆனா கீதைய கையில வச்சுட்டு இருக்கும்போது வந்து அவர் கண்லேருந்து தண்ணீரா வந்துட்டே இருக்கும். உடனே அந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்ரீரங்கத்தில வந்து அப்ப இருப்பார். உடனே அவர பார்த்து வந்து, "நீ எதுக்கு அந்த மாரி அழுகுற?" அப்படின்னோனே வந்து, என்னுடைய குரு வந்து என்ன மாரி என்னைய வந்து நீ வந்து கீதைய படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா வந்து எனக்கு படிக்கவே தெரியாது" அப்படின்னாரு. "படிக்கவே தெரியாதுங்கிற அப்புறம் ஏன் உன் கண்லேருந்து தண்ணி வருது?" அப்படின்னு. அந்த இதில வந்து இந்த கீதைய எடுத்தாலே வந்து எனக்கு உடனே ஞாபகம் வர்றது வந்து கிருஷ்ணர் வந்து இந்த மாரி ஒரு பரமபுருஷ பகவானாக இருந்தால் கூட, அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கின்றாரே! கிருஷ்ணனுடைய கருணையே கருணை. பக்தர்கள் வந்து பக்த வத்சல அப்படிங்கிறத நினைக்கும்போது வந்து எனக்கு வந்து கண்லேருந்து தண்ணியா வந்துட்டுருக்கு அப்படின்னு. உடனே வந்து அதுக்கு வந்து உடனே சைத்தன்ய மகாபிரபு வந்து உனக்கு வந்து இது என்னுடைய சாரம் வந்து உனக்கு வந்து பூரணமாக புரிந்திருக்கின்றது. பூரணமாக தெரிந்திருக்கின்றது. வேறு எதுவுமே உனக்கு நீ தெரிய வேண்டியதில்லை. எதுவுமே தெரிய வேண்டியதில்லை. அதுதான் வந்து பக்தர்களுடைய நிலை. அவர்களுடைய விசேஷ கருணையை காட்டுவதற்காண்டி அவர்கள் இதயத்தில் வசிக்கும் நான் அறியாமையால் பிறந்த இருளை ஞானம் எனும் சுடர்விடும் தூபத்தினால் அழிக்கின்றேன். அழிக்கின்றேன். அதுதான் கிருஷ்ணர் சொல்றது. நான் வந்து அந்த தீபத்தினால் நான் தான் அழிக்கின்றேன். நான் தான் அழிக்கின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். பக்தர் அதனால வந்து பண்டிதராக இருக்க வேண்டுமோ, அ ஒரு ஒரு சிறந்த ஞானியாக இருக்க வேண்டுமோ, எந்த ஒரு தேவையும் இல்லை. கிருஷ்ணர் வந்து இந்த அறியாமையின் இருளை அகற்றுவதற்கு. பக்தனாக இருந்து நம்மளுடைய குருவினுடைய வழியை பின்பற்றி நேர்மையாக பக்தி தொண்டில் ஈடுபடுவதே போதும். போதும். அதுதான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. நமக்கு வந்து அப்புறம் ஏன் நம்ம இதெல்லாம் படிக்கணும்? நான் வந்து பக்தி தொண்டில போய் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம். நம்ம வந்து நமக்கு வந்து கீதைய கையில எடுத்தா வந்து கண்ல தண்ணீர் வர்றது கிடையாது. ம். எத்தன பேருக்கு வந்து கீதைய கண்ணில் இட்டால் கண்ணில் தண்ணீர் வருகின்றது. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து கிருஷ்ணனுடைய அந்த வைபவங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள தான் வேண்டும். தெரிந்து கொள்ள தான் வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிந்து கொள்ளும்போது தான் வந்து நமக்கு வந்து அந்த பக்தி தொண்டில் செயல்பட முடியும். செயல்பட முடியும். அந்த மாரி ஒரு நேர்மையான பக்தன் வந்து ஒரு ஞானமின்றி இருக்க முடியாது. ஏன்னா வந்து கிருஷ்ண உணர்வுடன் பக்தி தொண்டினை செயலாற்ற வேண்டும். இதுதான் நம்மளுடைய தகுதி. நம்மளுடைய தகுதி வந்து அந்த பக்தி தொண்டில் செயலாற்றுவது தான் தகுதி. அந்த இருக்கும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபடும்போது வந்து அது முழுமுதற் கடவுள் வந்து நமக்கு வந்து உதவி செய்வார். அந்த ஞானத்தை வந்து வந்து நம்ம இன்னும் வந்து நீக்குவார். நீக்குவார். அதனால வந்து அந்த மனக்கற்பனையின் மூலமாகவோ, நம்ம வந்து பூர்ண உண்மையை வந்து அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் வந்து அர்ஜுன் இங்க சொல்றது. ஏன்னா வந்து கிருஷ்ணர் வந்து மிகவும் உண்மையானவர். அதை வந்து மனதால் முயற்சி செய்வதை வந்து அவரை வந்து புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா வந்து அந்த மாரி நம்ம மனதால் நம்ம வந்து நம்ம சொந்த முயற்சி நம்ம எதுனால வந்து நானே செஞ்சுருவேன்னு நம்ம நெனைப்போம். பக்தியில வந்து அந்த மாரி நம்மளால பண்ண முடியாது. எப்போ வந்து கிருஷ்ணன் நம்ம இதயத்தில் புகுந்து அந்த ஞான ஒளியை ஏற்றுகின்றாரோ, அப்பொழுது தான் வந்து அறியாமைன்றதிலிருந்து விலக முடியும். இல்லாட்டி வந்து நம்ம வந்து கோடிக்கணக்கான வருடங்கள் கோடிக்கணக்கான வருடங்கள் வந்து நம்ம வந்து முயற்சி செய்து கொண்டிருந்தால் கூட, கோடிக்கணக்கான வருஷத்துல வந்து நம்ம வந்து வந்து புரிந்து கொள்ளவே முடியாது. வந்து கிருஷ்ணர் தான் வெளிப்படுத்துகின்றார். கிருஷ்ணர் தான் வெளிப்படுத்துகின்றார். அப்ப வந்து இது வந்து தன்னை வெளிப்படுத்து
அந்த மாதிரி கிருஷ்ணரை வந்து பக்தன் வந்து சர்வகாலமும் தன்னுடைய இதயத்தில் தாங்கி இருக்கும்போது வந்து கிருஷ்ணர் வந்து சூரியனை போன்று வந்து அந்த அறியாமை என்ற இருளை வந்து உடனடியாக அகற்றுகின்றார். இதுதான் வந்து அவருடைய அந்த விசேஷ கருணை. விசேஷ கருணை. ஏன்னா வந்து நம்மளுடைய இதயம் வந்து இந்த ஜடத்துடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றது. ஜடத்துடன் தொடர்பு கொண்டு ஆத்மாவும் வந்து அந்த களங்கத்தில் இருக்கின்றது. ஆத்மாவும் களங்கத்தில் இருக்கின்றது. அதுதான் வந்து அந்த அகங்காரம். அகங்காரம் தான் அந்த ஆத்மாவை வந்து இந்த ஜடத்துடன் பிணைக்கக்கூடிய சங்கிலி. நான் 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 நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதனால அந்த தூசியினால் வந்து கவரப்பட்டுள்ளது. அந்த பக்தியிலிருந்து நம்ம வந்து ஈடுபட்டு இடைவிடாமல் வந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ணாவாக வந்து தபஸ் செய்வது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போது வந்து அந்த தூசி வந்து விரைவில் வந்து தூய்மைப்படுத்தப்படுகின்றது. தூய்மைப்படுத்தும் போது வந்து அந்த தூய ஞானம்ங்கிற வந்து அந்த ஒரு இலக்கை வந்து நம்ம வந்து அடைகின்றோம். கிருஷ்ணருடைய தயவினால் அடைகின்றோம். அதை வந்து வந்து பக்தி தொண்டினால் மற்றும் சங்கீர்த்தத்தினால் மட்டுமே தான் அடைய முடியுமே தவிர மனக்கற்பனையினாலோ வாதங்களினாலோ அடைய முடியாது. அப்போ வந்து அந்த மாதிரி இருக்க தூய பக்தன் வந்து நம்மளுடைய ஜட தேவைகளை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா வந்து கிருஷ்ணரை அவருக்கு தேவையானவற்றை வழங்குகின்றார். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? அனன்யா சிந்தையந்தமாம் ஏ ஜன பரிபாஷத்தை தேசாம் நித்திய அபியுக்தானம் யோகக்ஷேமம் மகாமியகம். கிருஷ்ணரே வந்து நமக்கு இருப்பதை பாதுகாத்து தேவையானதை அளிக்கின்றார். யோகக்ஷேமம் மகாமியகம். எப்படி குசேலன் சுதாமாவுக்கு வந்து குசேலனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து குசேலன் வந்து கிருஷ்ணரை பார்த்தப்போ வந்து கிருஷ்ணா எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு செல்வம் வேண்டும் என்று கேட்கவே இல்லை. கிருஷ்ணர்கிட்ட வந்து அன்பு பரவசரன் பக்தி பரவசரன் கிருஷ்ணரை வந்து உடன் தான் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தார். போதையந்த பரஸ்பரம் அந்த மாதிரி தான் இருந்தார். ஆனால் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வந்து கிருஷ்ணன் வந்து அவருக்கு ஜட தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்திருந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து ஈடுபடும் போது வந்து இந்த கிருஷ்ணரே வந்து நமக்கு வந்து முழு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். அவர் வந்து நமக்கு வந்து எல்லாவற்றிலும் வந்து விடுதலை அடைகின்றோம். இதுதான் வந்து நம்ம வந்து இந்த 4 ஸ்லோகங்கள் பார்த்தோம். முக்கியமான 4 ஸ்லோகங்கள். இதில் வந்து கிருஷ்ணன் வந்து முதல்ல வந்து 8வது ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்றாரு? 8வது ஸ்லோகத்தில் அகம் சர்வஸ்ய பிரபவோ மதக சர்வம் பிரவர்த்தது இதி மத்வா வச்சந்தேமா பூத்தபாவ சமன்விதாக. கிருஷ்ணன் வந்து பகவானை பற்றி சொல்கின்றார். ஜட உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் அனைத்திற்கும் மனம் நான் தான் அர்ஜுனா. என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதை தெரிந்தவர்கள் வந்து என்னிடம் சரணடைகின்றார்கள். என்னுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்படி வழிபடுகின்றார்கள்? பாவ சமன்விதாக, இதயபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக என்னை அன்புடன் வழிபடுகின்றனர். அப்படி இருக்கவங்க என்ன பண்றாங்க? அடுத்து பக்தர்கள் அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமாக ஈடுபடக்கூடிய பக்தர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? மத் சித்தா மத் கத புராண போதையந்த பரஸ்பரம் கதையந்த சாமம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. ஸோ என்னுடைய சிந்தனையில் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய கதைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பற்றி பரஸ்பரம் ஒவ்வொருவரிடம் வந்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்னா நித்தியம் எப்பொழுதும் வந்து ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அந்த மாதிரி பக்தி தொண்டிற்காண்டி அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையை. அப்படி இருக்கவங்க எப்படி இருக்காங்க? துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. இவர்கள் வந்து பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். இந்த மாதிரி ஈடுபடுவதில் வந்து அவர்கள் வந்து பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். ஸோ அந்த மாதிரி பக்தர்களுக்கு கிருஷ்ணர் வந்து எந்த மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ணுறாரு, எந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் வந்து அன்பு பரிமாற்றம் நடக்கின்றது பக்தர்களுக்கும் அந்த பகவானுக்கும். தேஷாம் சதத்தை யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. எனது பக்தி தொண்டில் இடையறாது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்து அடைவதற்கான தேவையான அறிவை நானே வழங்குகின்றேன். அந்த பக்தர்கள் ஆரம்ப நிலையில் வந்து பக்தர்களுக்கு அந்த மாதிரி ஆனந்தம் கிடைப்பது வந்து பக்தி தொண்டினால் தான் கிடைக்கின்றது. ஆனால் அந்த மாதிரி பக்தி தொண்டில் நேர்மையாக ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலின்படி ஈடுபடுபவர்களுக்கு தேவையான அறிவை நானே வழங்குகின்றேன். பக்தி என்று கிருஷ்ணரிடம் வந்து அடைவதற்கான அந்த அறிவை கிருஷ்ணரே வழங்குகின்றார். எப்படி வழங்குகின்றார்?
தேஷாம் ஏவானுக்கம் பார்த்தம் அகம் அஜ்ஞான ஜம் தமக நாசயாம் யாத்ம பாவஸ்து ஞான தீபேன பாஸ்வதா. அவரிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக விசேஷ கருணை ஏவானுக்கம் பார்த்தம் விசேஷ கருணையை காட்டலாம் கிருஷ்ணர். அவர்களின் இதயத்தில் வசிக்கும் நான் அகம் அஜ்ஞான ஜம் தமக. ம். ம். அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் எனும் சுடர்விடும் தீபத்தினால் அளிக்கின்றேன். ஞான தீபேன பாஸ்வதா. ஞான தீபேன பாஸ்வதா. அழகான 4 ஸ்லோகங்கள். அழகான 4 ஸ்லோகங்கள். இது வரைக்கும் வந்து இந்த பார்த்தா வந்து இது வரைக்கும் வந்து இந்த குறிப்பா வந்து 7, 8, 9வது ஸ்லோகம் இது வரைக்கும் வந்து அர்ஜுன் வந்து அவ்வளவா பேசவே இல்ல. முழுக்க முழுக்க வந்து கிருஷ்ணன் தான் பேசிட்டே இருக்காரு. அர்ஜுன் ஏன்னா வந்து 1, 2 ஸ்லோகங்கள் இந்த 3 அத்தியாயங்கள்ல பேசியிருக்கலாமே தவிர, அந்த மொத்த 3 அத்தியாயங்களுமே வந்து முழுவதும் பேசிக் கொண்டிருந்தது கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான். அர்ஜுனன் வந்து இன்னும் பேசவே இல்ல ரொம்ப நேரமா பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த உடனே வந்து இப்போ வந்து இந்த கிருஷ்ணன் வந்து இவ்வளவு நேரம் சொன்னது. கீதையில வந்து அந்த முதல் 10 அத்தியாயங்கள் இதுவரைக்கும் சொன்னது. குறிப்பா வந்து இந்த 4 அத்தியாயங்கள். 4 அத்தியாயம் 4 ஸ்லோகங்கள். குறிப்பா வந்து 4 ஸ்லோகங்கள். இந்த 4 ஸ்லோகங்களை வந்து கேட்டவுடன் அர்ஜுனுடைய நிலை என்ன? அர்ஜுன் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அடுத்து? அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த பகுதி. இன்னைக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு. இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த பகுதிய வந்து அடுத்த வாரத்தில வந்து நம்ம வந்து தொடங்குவோம். இந்த வாரம் முக்கியமா நம்ம வந்து 2 வாரங்கள்ல பார்த்தது வந்து அந்த பகவத்கீதையினுடைய சாரம். சத்துரு ஸ்லோகம் என்கிற 4 ஸ்லோகங்கள் தான். இன்னைக்கு வகுப்பு அதனால இத்துடன் முடித்துக்கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.